வணக்கம் நண்பா, இதுதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனும் உங்கள் லைக்ஸும் தான் எங்களை அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். மறக்காமல் அப்படியே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனல் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோவில் இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஃபண்டமெண்ட்ஸ் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி. அதில் நான் கவர் பண்ண போகிற யூனிட் 3. ஸோ இதில் நான் மொத்தம் 3 லெக்சர்ஸ் கவர் பண்ண போகிறேன். காரணம் என்னென்னா, ஒவ்வொன்றும் நீங்கள் திருப்பி ரீகெயின் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம், ஒரே இதாக கோர்வையாக முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த 3 தான் ஒன்றா பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ மெக்கானிசம் ஆஃப் என்சைம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்சைமோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்ட்ரேட் கூட கொலைட் ஆகிட்டு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு இன்டர்மீடியேட்டை ஃபார்ம் பண்ணுறது தான் என்சைமோட ஃபஸ்ட்டு வேலை. அப்புறம் செகண்ட் இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்ன்றது டீகம்போஸ் ஆகிட்டு ப்ராடக்ட் வெளியே வருது. இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ அதை தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் ஆகுது, அந்த இன்டர்மீடியேட்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிட்டு என்சைம் வெளியே வருது. இப்படி ஃபார்ம் ஆகிறதுல என்ன லாபம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது வந்து கம்மியாக தான் தேவைப்படும் என்சைம் ப்ரெசன்ட் இருக்கிறதுனால. ஸோ இப்போது இந்த பிக்சர்ஸ் வந்து எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் அந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உக்காந்துது, சப்ஸ்ட்ரேட் உக்காருது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக ப்ராடக்ட் வந்துடும். பட் ஆனால் இதே அந்த இது உக்காராமல் ஸ்ட்ரெயிட்டாகவோ ஃப்ளாட்னாவோ உக்காந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் நடக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா அந்த என்சைம் மூலிமா நடக்காது. ஸோ இதுதான் இந்த ஸ்டிக்கினஸ் ஆஃப் என்சைமோட காரணம். அதே மெக்கானிசமில் கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். அதாவது ஏன்ற ப்ராடக்ட் வந்து ஏன்ற சப்ஸ்ட்ரேட்டில் வந்து பீன்ற ப்ராடக்ட் வந்துன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ப்ராடக்ட் கிடைக்கணும்னா அந்த சப்ஸ்ட்ரேட்டுன்றது ரிடியூஸ் ஆகிட்டு எனர்ஜின்றது வந்து ஆக்டிவேஷனுக்கு தேவைப்படுது. பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவேஷன் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ஸ்டேட். அந்த ட்ரான்சிஷன் ஸ்டேட்ன்றது அந்த டாப் ஆஃப் தி எனர்ஜி பேரியரில் வந்து ரியாக்டன்ட்டையும் ப்ராடக்ட்டையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ட்ரான்சிஷன் ஸ்டேட்டில் தான் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து டைரெக்டாக இருக்கும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஆஃப் ஸ்பீசிஸ் இல்லைனா சப்ஸ்ட்ரேட்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுக்கான பிக்சரை தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த இதில் வயலட் கலர் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஸ்ட்ரேட்டோட ட்ரான்சிஷன் ஸ்டேட் ஆக்டிவேஷன் எனர்ஜி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இதே என்சைம் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து யார் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாலிகுலர் பயாலஜி ஆஃப் தி செல்லுன்ற இதில் ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து இப்போ என்சைம் லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கிறதுனால என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாலிகுல் ஆஃப் சப்ஸ்ட்ரேட், அதாவது அந்த ப்ராடக்ட் என் ப்ராடக்ட் வர்றதுக்கான ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட கிவன் டெம்பரேச்சரில். அது மட்டும் இல்லாமல் என்சைம்ன்றது வந்து டிரான்சிஸ்டண்ட்டாக அந்த சப்ஸ்ட்ரேட்டோட கம்பைன் ஆகிட்டு ஒரு லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கிறதுனால அன்கேட்டலைஸ்டு ரியாக்ஷன் வந்து ஈஸியாக நடக்கும். அதே மாதிரி இந்த லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, அந்த ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதெல்லாம் தான் லோவர் ஆக்டிவேஷன் எனர்ஜியோட பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னிங்கன்னா, H2O2 அந்த ஹாட் வாட்டர்ன்றது நார்மல் வாட்டரில் கேட்டலைஸ் இருக்கும்போது, கேட்டலைஸ் ஆகிட்டு போகும்போது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகிடும். அந்த ரியாக்ஷனுக்கு தேவைப்படுற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே எதுவுமே இல்லை, ஒரு கேட்டலைஸும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா 18 கிலோ கேலரி பர் மாலிகுல் தேவைப்படுது. இதே கொலைடல் பிடி ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா வெறும் 13 தான் தேவைப்படுது. இதே அந்த இடத்துல கேட்டலைஸ்ன்ற என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா வெறும் 7 கிலோ கேலரிஸ் பர் மாலிகுல். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியில் காணப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜின்றது வந்து எல்லா இடத்துலையும் நடக்காது. அந்த என்சைமோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்குது பாருங்கள், அந்த பகுதி பேர் தான் ஆக்டிவேஷன் சைட். ஸோ இந்த பகுதி வந்து எதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அந்த சப்ஸ்ட்ரேட்டால் என்சைமோட ஜாயின் ஆக முடியும். அந்த சைட்டு பேர் தான் ஆக்டிவ் சைட். அந்த இது பைண்ட் ஃபார்ம் ஆகிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்ட் வந்து அந்த என்சைம்லேருந்து கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக இந்த என்சைமோட ஆர் குரூப்ஸ், அந்த அமினோ ஸ்பெசிஃபிக் ரெசிடியூஸ் இருக்கிறத வச்சு தான் இந்த ஆக்டிவ் சைட்ஸ் வந்து ஒவ்வொரு என்சைமுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அந்த அமினோ ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவ் சைட்ஸை வந்து ஒரு 4 இதாக பிரிக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹைட்ராக்சைல் குரூப் ஆஃப் செரின், சல்ஃபர் ஹைட்ராக்சைல் குரூப் ஆஃப் சிஸ்டைன், இமிடாசோல் குரூப் ஆஃப் சிஸ்டைன், அப்புறம் கார்பாக்சைல் குரூப் ஆஃப் அஸ்பார்டிக் ஆசிட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அமினோ ஆசிட் சைட்ஸ், அந்த என்சைமோட சைட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த சைட் ஆக்டிவ் சைட்டை பற்றி யாரெல்லாம் தியரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து படிக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிஷர் லாக் அண்ட் கீ தியரி.
அதாவது ஒரு ரிக்கி டெம்ப்ளேட் மாடலாக வச்சு கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு லாக்குன்றது வந்து என்சைமாக எடுத்துக்கலாம், கீன்றது வந்து சப்ஸ்ட்ரேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த லாக்கான சாய் பொருந்ததுனா மட்டும்தான் அந்த என்சைம் ரியாக்ஷன் வந்து கரெக்டாக நடக்கும். இதே பொருந்தாமல் இன்கரெக்டாக இருந்ததுன்னா அதில் எந்த ரியாக்ஷனுமே நடக்காதுன்றது தான் இந்த ஃபிஷர் அண்ட் கீ தியரியில் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெளிவாக பார்க்கும்போது இந்த லாக் அண்ட் கீ தியரியை ப்ரப்போஸ் பண்ண சயின்டிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எமைல் ஃபிஷர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னது தான் இதில் ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம்ன்றது வந்து ஒரு கான்ஃபர்மேஷன் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட் கிட்ட வந்து தேவைப்படுது. அது வந்து அந்த லாக் அண்ட் கீ, இப்போ அந்த கீன்றது வந்து அந்த லாக்கில் ஃபிட் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் நடக்கும்ன்றது தான் இந்த சிம்பிளாக இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த அன்ஃபார்ச்சுனேட் ஃபீச்சர் அந்த மாடலில் வந்து ரிகிடிட்டி ஆஃப் தி கேட்டலிட்டிக் சைட்டை வந்து சொல்கிறது வந்து இவர் தவறிட்டாருன்றது தான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஃபீச்சர். சரி, அடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோஸ்ட்லேண்ட் இன்டியூஸ்டு ஃபிட் தியரி. ஸோ இவர் இந்த தியரியை வந்து பண்ணது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோஸ்ட்லேண்டுன்ற ஒரு சயின்டிஸ்ட் தான். இதில் வந்து இவர் என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிசிட்டி ஆஃப் தி என்சைம், அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காரு. இந்த எசென்ஷியல் ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஆக்டிவ் சைட்டில் ஃப்ரீ என்சைம்ஸ் வந்து இருக்கும்போது ஆப்டிமல் பொசிஷன் வந்து ப்ரமோட்டிங்காக கேட்டலிஸ்ட் உருவாகுதுன்றது தான் இந்த கோஸ்ட்லேண்ட் இன்டியூஸ்டு ஃபிட் தியரியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேவரபிள் ஜாமெட்ரிக்கல் பொசிஷன்லையும் அந்த டிரான்சிஷன் சைட் போகிறப்ப தான் இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் மாலிகுல்ன்றது ஃபார்ம் ஆகிட்டு கேட்டலிட்டிக் குரூப்பாக அசியூம் ஆகுது அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. எக்ஸாம்பிளாக இதில் சொல்லியிருக்காரு, இப்போ என்சைமோட அந்த ஆக்டிவ் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாலிகுல்ஸும் ப்ரெசென்ட் ஆகிட்டு அது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரியாக்ஷன் அதிலேயே முடிஞ்சு என் ப்ராடக்ட் டக்குன்னு கிடைக்கிறது. அதை தான் இந்த கோஸ்ட்லேண்ட் இன்டியூஸ்டு ஃபிட் தியரின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக கிரிப்டோட்ரிப்சம்ன்ற ஒரு காம்பவுண்ட் வச்சு சைட் ஆஃப் ஸ்பெசிஃபிசிட்டியை வந்து இதில் இது பண்ணிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேட்டலிட்டிக் சைட் ஸ்பெசிஃபிசிட்டி சைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் சைட்டில் வந்து அது உக்காந்துரும். அப்படின்னும் போது அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த C1ன்ற இதில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல கட் பண்ணிட்டு OHன்ற குரூப்பை வந்து அங்கே ஆட் ஆகிறது தான் இந்த கிரிப்டோசைன்ற இதில் அவர் கோஸ்ட்லேண்டுன்ற சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது ஒரு அந்த கிரிப்டோசைன்ன்ற மாதிரி மீதி இருக்கிற 2-3 என்சைம்ஸ் வச்சு இப்போ நம்மளுக்கு அது சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின், அது வந்து எதெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைசைம், அர்ஜினின், அந்த 2 மாலிகுல்ஸ்க்கு தான் இது வந்து செட் ஆகும். அதே மாதிரி கிரிப்டோசைன்ன்றது வந்து ட்ரிப்டோஃபான், ஃபீனைல் அண்ட் ட்ரைசைன் அப்படின்ற ஒரு 3 இதுக்கு மட்டும்தான் இந்த செட் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி எலாஸ்டேஸ்ன்றது வந்து ஆலைன் அப்புறம் கிளைசின், இந்த 2 காம்பவுண்ட்ஸ் அமினோ ஆசிட் ப்ரெசன்ட் இருக்கிறதுக்கெல்லாம் ஒர்க் ஆகும். அது காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிப்சைனில் வந்து யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா டீப் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் பேக்கெட்ஸாக தான் அது கேட்டலிஸ்டிக் சைட் வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி கிரிப்டோடைசமில் நான் போலார் பாக்கெட்ஸாக தான் சார்ஜ் பாக்கெட்ஸாக அந்த என்சைம்ன்றது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எலாஸ்டேஸ்ன்றது வந்து ஷேலோ நான் போலார் பாக்கெட்ஸாக ஒர்க் ஆகுது. அந்த அமினோ ஆசிட் ப்ரெசன்ட் இருக்கிறது மாதிரி அந்த கரெக்டான என்சைம் யூஸ் பண்ணுறது மூலியமாக அந்த ஆக்டிவேஷன் சைட்டுன்றது வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு தான் இதில் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் தி என்சைம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்சைம் வந்து ஒரு கேட்டலிஸ்ட் சர்ஃபேஸை வந்து அந்த சப்ஸ்டேட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி அதோட ஸ்டெபிளைஸ்ட் டிரான்சிஷன் ஸ்டேட்ன்றது வந்து இந்த சர்ஃபேஸில் இது உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்லேயே ப்ராடக்ட்லையும் ஃபார்ம் பண்ணி தரது வந்து இந்த என்சைமோட கேட்டலிக் சர்ஃபேஸ் மூலியமாக நடக்குது அப்படின்றது. ஸோ இந்த கேட்டலிக் சர்ஃபேஸ் நடக்கும்போது டிரான்சிஷன் எனர்ஜி லோவராக இருக்க காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெபிளைஸ்ட் டிரான்சிஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட வாட்டர் மாலிகூல்ஸ் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து எக்ஸ்பெல் பண்ணி விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் ரியாக்டிவ் குரூப்ஸ், அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் குரூப்ஸ்ன்றது வந்து அந்த ஆக்டிவ் சைட்டில் வந்து ரியாக்ட் ஆகும். அப்புறமேட்டு என்சைம், அதாவது எக்ஸஸ் என்சைம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால இதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த ஆக்டிவ் சைட்டில் டீப் பரீடு பாக்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏபி பைண்டிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கர்வ்டு சர்ஃபேஸில் ஒரு ஃப்ளாட்டன்டு பாத் போய் உட்காந்ததுன்னா அங்கே வந்து எந்த ரியாக்ஷனுமே நடக்காது. இது இந்த செகண்ட் பிக்சரில் பாருங்கள், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கர்வ்டு சப்ஸ்டேட்டும் போய் அங்கே உட்காருது. அதனால் ஒரு ஸ்டெபிளைஸ்டு டிரான்சிஷன் ஸ்டேட் நடந்து ப்ராடக்ட்ன்றது ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து எதனால் அந்த வாட்டர்ன்றது வந்து ஆக்டிவ் சைட்லேருந்து அவாய்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டேட்ன்றது பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி அந்த என்சைம்ன்றது நெகட்டிவாக இருக்கும்போது மீதி இருக்க வாட்டர் மாலிகூல்ஸில் ஒரு எனர்ஜி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அது வந்து ரிமூவ் ஆகிடுது. அந்த ஸ்டேபிள் அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன்றது வந்து இதுக்குள்ளே நடக்காதுனால மீதி இருக்க எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியே ரிப்ளை ஆகிடுன்றது தான் இதோட கான்செப்ட்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் மெக்கானிசம் ஆஃப் கேட்டலிசிஸ். இந்த கேட்டலிசிஸில் பார்த்தீங்கன்னா கார்பாக்ஸி பெப்டிடேஸ்ன்றது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு உள்ளார என்டர் ஆகிடுது. அந்த ஸ்பெசிஃபிக் சைட்டுக்கு வந்து உள்ளார போனதுக்கப்புறம் ஆக்டிவ் சைட்டுன்றது என்கேஜ் ஆகிட்டு அந்த டெர்மினல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் உருவாகிட்டு மீதி இருக்க எக்ஸஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ரிப்பல் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் தேவையான இடத்துல அந்த குரூப்பில் பிரேக்கேஜ் நடந்துட்டு ஜாயிண்ட் ஆகிடுது. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த டாபிக் போகிறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்ஷன், அதே மாதிரி என்சைம் இன்ஹிபிஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைமெட்டிக் ரியாக்ஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 காரணம் இருக்குது. சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன், என்சைம் கான்சன்ட்ரேஷன், டெம்பரேச்சர், பிஹெச், இன்ஹிபிட்டர்ஸ், இதெல்லாம் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் என்சைமெட்டிக் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்சைம், அந்த ஸ்டேட் ஆஃப் என்சைம் எதுன்னு சொல்லிட்டு ரிடக்ஷனாக ஆக்சிடேஷனாக சொல்லிட்டு அது ஒன்று அஃபெக்ட் பண்ணும். டைம், அப்புறம் ஆக்டிவேட்டர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்சைமெட்டிக் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த சப்ஸ்ட்ரேட் இப்போ ஃபஸ்ட்டு அந்த சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் மூலிமா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச், டெம்பரேச்சர், அப்புறம் என்சைம் கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு ஆப்டிமல் லெவலில் இருக்கும்போது சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி ஆஃப் தி ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஒரு லோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது இனிஷியல் ரியாக்ஷன் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேட்டுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் மூலிமா ப்ரொஃபஷனலாக இருக்கும். இதே அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்லோவாக மிக்ஸ்டு ஆர்டர் கைனடிக்ஸ் மூலிமா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து தேர்டு, அதுக்கு மேலே அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் கடைசியாக ஒரு இண்டிபெண்டன்ட் வெலாசிட்டியில் 0 ஆர்டர் ரியாக்ஷனாக ஒரு நார்மலாக ஃபேஸில் போயிட்டுருக்கும். அதுதான் இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். அதுதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் படி வேகமாக அந்த ப்ராசஸ்ன்றது ரிலீஸ் ஆகுது. ஸோ இது வந்து 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2ன்ட்டு எடுத்துக்கலாம், அதாவது மிக்ஸ்டு ஆர்டர் கைனடிக்ஸ். அதை தான் நம்ம அந்த இது லைனில் படித்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன் 0 ஆர்டர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸில் வேகமாக அந்த சப்ஸ்ட்ரேட் இன்க்ரீஸ் ஆக அந்த வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ தான் சப்ஸ்ட்ரேட் இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் லெவல் போனதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷன்றது வந்து ஒரு நார்மல் ஆப்டிமல் ஸ்பீடில் போகும். இதுதான் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனோட ரியாக்ஷன் சைட்டு. அதை தான் இந்த பிக்சர்லையும் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டோட இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Vmaxன்ற என்சைம் வந்து சேச்சுரேட்டடாக சப்ஸ்ட்ரேட்டோட இருக்கும்போது ஃபர்தர் வந்து ரிசல்ட் ஆகாது. அதை வந்து யார் டெரைவ் பண்ணி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்கேல் அண்ட் மென்டல்ன்றவர் வந்து ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா V = Vmax S, Vmax substrate divided by Km plus substrate. இந்த ஈக்குவேஷனில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.5 கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல்ஸ் கான்ஸ்டன்ட் Km, அதாவது Kmனா எதுவும் இல்லைங்க, மோல் பர் லிட்டர் அப்படின்றது தான் Kmன்னு சொல்லிட்டு இது டெரைவ் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த கான்ஸ்டன்ட்ன்றது வந்து சப்ஸ்ட்ரேட்டும் Kmன்றது வந்து சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்றத அவரே டெரைவ் பண்ணி சொல்லியிருக்காரு. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Vmax/2ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. Sன்றது = Vmax S divided by Km plus S. ஸோ அதை ஈக்குவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Km plus S = 2Sன்னு சொல்லிட்டு வரும். ஸோ Km = Sன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்தது. அதனால தான் சொல்கிறேன் Kmன்ற வெலாசிட்டி வந்து half of the maximum வெலாசிட்டியில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல்ஸ் மென்டன்றவர் வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எரிக் நெய்பர்ஹோஃபர் சியூ சாம் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ சப்ஸ்ட்ரேட் என்சைமும் இதாகும்போது சப்ஸ்ட்ரேட் என்சைம்ன்றது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் நடக்கும். அதுலேருந்து நடக்கிற ப்ராடக்ட்டும் நடக்கும். அந்த ரியாக்ஷனோட வெலாசிட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது வந்து அவர் சொன்ன அதே தான். ஸோ Vmax of substrate divided by Km plus substrate அதை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கான ஈக்குவேட்டோரியல் டயக்ராம் தான் இந்த இதில் கொடுத்துருக்காரு. ஸோ -Km Kx இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆக அந்த வெலாசிட்டி ஆஃப் தி ரியாக்ஷனும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இந்த இடத்துல இந்த பாக்ஸை தான் இங்கே தெளிவாக ஒரு பெரிய டயக்ராமாக நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ குழப்பிக்காதீங்க. ஸோ 0.5 Vmax அப்படின்றது அந்த மேக்ஸிமம் இதோட பாதி அளவில் தான்
ரியாக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் வீவர் அப்புறம் பியூர் பிளாட்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. மைக்கேல்ஸ் மென்டல் ஈக்குவேஷனை வந்து இவர் அல்ஜிப்ரிக்கல் ஃபார்மாக இவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணிருக்காரு. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை ரெசிப்ரோக்கலாக ரெண்டு பக்கமும் எடுத்துக்கிட்டாரு. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/v = km/1/v max + 1/v max அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காரு. இதில் 1/vன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1/sக்கு டபுள் ரெசிப்ரோக்கல், அதாவது ஈல்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் பிளேனை இவர் வந்து கொண்டு வந்து தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து -1/km சொல்லிட்டு இன்டர்செப்ட் ஆகும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் 1/v மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்செப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்லோப் ஆஃப் லைன் பார்த்தீங்கன்னா km/v max அப்படின்றதே இவர் டெரைவ் பண்ணி தந்திருக்காரு. ஸோ இந்த ஸ்லோப் ஆஃப் லைன் தான் பார்த்தீங்கன்னா km/v max அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது 1/v maxன்றது y இன்டர்செப்ட், அதே மாதிரி -1/kmன்றது வந்து x இன்டர்செப்ட்னு சொல்லிட்டு அவரே டெரைவ் பண்ணி தந்திருக்காரு. இப்போ இந்த கேமோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஎம் வேல்யூ வந்து சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஆனால் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி கேஎம் வந்து வெரி லோவாக இருந்ததுன்னா அதோட ஹை டிகிரி ஆஃப் அஃபினிட்டி அந்த சப்ஸ்ட்ரேட்டோட ரியாக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லீனியர் பிளாக் வந்து வீவர் பர்க்குன்றவர் என்ன பிளாட் பண்ணி கொடுத்துருக்காரு அட்வான்டேஜை சொல்லியிருக்காருன்னா இதில் வந்து அக்யூரேட் வெலாசிட்டி மேக்ஸிமம், அதாவது வி மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்து அக்யூரேட்டாக டிட்டர்மைன் பண்ண முடியும். அதே மாதிரி கேஎம் வந்து இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்சைம் கான்சன்ட்ரேஷன் அதை பற்றி பார்க்கணும்னா, ஸோ என்சைம் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரியாக்ஷன் ரேட்டும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி அது ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் நம்ம ஃபேக்டாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ என்சைம் கேட்டலைஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 10 டிகிரி செல்சியஸுக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்சைம் கேட்டலைஸ் ரியாக்ஷன் டபுள் த ஸ்பீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 60 டிகிரி ஒரு குறிப்பிட்ட செர்டைன் பாயிண்ட் ஆஃப் டெம்பரேச்சருக்கு மேலே போகும்போது அந்த என்சைம்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டீநேச்சுரேஷன் ப்ராசஸ் ஆகிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி என்சைம்ஸ் வந்து இன்ஆக்டிவேட் ஆகுது பார்த்தீங்கன்னா எபோவ் 60 டிகிரி செல்சியஸ் தான் இன்ஆக்டிவேட் ஆகும். அதனால் மேக்ஸிமம் நடக்கிற ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேக்ஸிமமாக போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பாயிண்டில் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ரியாக்ஷனை வந்து என்சைம்ஸால் கொண்டு வந்து தர முடியுது. அப்புறமேட்டு 60 டிகிரி வரும்போது திருப்பி லோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதுதான் ஏன்னா என்சைம்ஸ் வந்து டீநேச்சுரேட்டட் ஆகிடுது. இதுதான் இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னு சொல்லலாம். அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிஹெச்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் பிஹெச் வந்து அதோட ஆக்டிவிட்டியில் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிலோ பிஹெச்சில் வந்து இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அயானிக் ஸ்டேட் ஆஃப் என்சைம்ஸில் அதோட சப்ஸ்டேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு என்சைம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்சைம் வந்து எப்பயும் நெகட்டிவாக சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்டேட்ன்றது வந்து SH+ பாசிட்டிவாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். இப்போ லோவர் வேல்யூவாக இருக்கும்போது என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா ESH ஃபார்ம் ஆகாது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து அல்கலைன் வேல்யூவில் இருக்கும். அதாவது அசிட்டிக் பிஹெச்சில் ஈன்றது வந்து நார்மலாக ப்ளஸ்ன்ற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த H சொல்யூஷனோட டேரெக்டாக என்சைம் ஃபார்ம் ஆகுதுனால ESHன்ற ஃபார்மேட் வராது. அதே மாதிரி அல்கலைன் பிஹெச்சில் ஸோ எஸ் வந்து பார்த்தீங்கன்னா E-H+ன்னு சொல்லிட்டு இதாகிட்டு EH தான் திருப்பி ஃபார்ம் ஆகும். சப்ஸ்டேட் ஃபார்ம் ஆகாமல் அல்கலைன் பிஹெச்லையும் ESH ஃபார்ம் ஆகுது. ஸோ ஸ்டெபிளைஸ்டு பிஹெச் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரியாக்ஷன்றது வந்து கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிஹெச்சில் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கன்ஃபர்மேஷன், அதாவது டீநேச்சுரேஷன் எக்ஸாம் வந்து பிஹெச்சோட வேல்யூ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும்போது நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பெப்சின் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அதிகமாக நடந்துகிட்ருக்கும். ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதோட கன்ஃபர்மேஷன் டீநேச்சுரேஷன் ப்ராசஸ்ன்றது வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ட்ரிப்சின். ஸோ இது ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் ஸ்டே ஆஃப் பிஹெச் பார்த்தீங்கன்னா பெப்சினுக்கும் ட்ரிப்சினுக்கும் பார்த்தீங்கன்னா பெப்சினோட பிஹெச் வேல்யூ மேக்ஸிமம் பிஹெச் வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ரிப்சினோட கம்மி. ஸோ அந்த பாயிண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாயிண்ட் 5 கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ இன்ஹிபிட்டர்ஸ்ன்றது எதுவும் இல்லைங்க, என்சைமோட கம்பைன் ஆகிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட் அந்த காம்பவுண்ட் ரியாக்ஷன் நடக்கூடாமல் பண்ணுறதா இன்ஹிபிட்டர்ஸ். இது வந்து ஒரு 3 தான் பிரிச்சுக்கலாம்: காம்படிட்டிவ், நான் காம்படிட்டிவ், அன்காம்படிட்டிவ். ஸோ காம்படிட்டிவ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்ட்ரேட் போய் என்சைம்கிட்ட ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஹிபிட்டர் போய் ஜாயின் ஆகிட்டு என்சைம் இன்ஹிபிட்டராக ஃபார்ம் ஆகிறது தான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். அது மட்டும்
அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரெக்டான ரியாக்ஷன். ஸோ இது 1ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்ட்ரேட் போய் அந்த என்சைமோட ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஹிபிட்டர் ஜாயின் ஆகிட்டு சப்ஸ்ட்ரேட் ஜாயின் ஆகாமல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் ரியாக்ஷன். அது காம்படேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போய் உட்காது. ஸோ இப்போ அது ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லிருக்கேன்ல, அது எப்படி ரிவர்சிபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஹிபிட்டரோட கான்சன்ட்ரேஷனை விட சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்ததுன்னா இது வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ என்சைம் இன்ஹிபிட்டாருன்றது வந்து திருப்பி என்சைம் ப்ளஸ் இன்ஹிபிட்டாரோ தனித்தனியாக மாறிடும். ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது என்சைம் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸால் எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்சைம் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸில் கேஎம் வந்து எப்பயுமே இன்க்ரீஸாக தான் இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன் வந்து மேக்ஸிமமில் இருக்கும்போது அது ஆல்ட்ரா ஆகாது. ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்சினேட் டீஹைட்ரஜனேஸ்ன்னு சொல்லிட்டு சக்சினேட் ஃபியூமினேட்டாக மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலோனிக் ஆசிட்ன்றது வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். இது வந்து சக்சினேட் மாதிரி ஸ்ட்ரக்சரல் ரெசம்பிளன்ஸில் இருக்கும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராடக்ட்டும் சப்ஸ்ட்ரேட்டும் கம்பைன் ஆகிறதுக்கு பதிலாக அந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸான குளுட்டரேட், மேலனைன், ஆக்சிலேட் இதெல்லாம் கம்பைன் ஆகும்போது காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் ரெண்டு இதுலையும் நடத்து சக்சினேட் ப்ளஸ் ஹைட்ரஜனேஸ் ஃபார்ம் ஆகாமல் அப்படியே அது ஸ்டாண்டர்டாக நிற்கிறது தான். இதுதான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். அடுத்து வந்து நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் சைட் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் ஆக்டிவ் சைட்டில் போய் ஜாயின் ஆகும். இது நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் அந்த ஆக்டிவ் சைட்டை தவிர மற்ற இடத்துல ஜாயின் ஆகிட்டு இஎஸ் காம்ப்ளெக்ஸ் வர விடாமல் நடக்கிறது தான் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். இதில் இஎஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், டீகம்போஸ் ஆக முடியாமல் நார்மல் ஸ்டேட்லேயே இருக்கிறது தான் இது நடக்கும். ஸோ இது எப்படி இந்த நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்சைமும் இன்ஹிபிட்டாரும் கம்பைன் ஆகும். அப்புறமேட்டு சப்ஸ்ட்ரேட் வந்து கூட கம்பைன் ஆகும்போது அது வந்து அப்படியே ஒரு ஸ்டாக்னட் பொசிஷனாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அது மட்டும் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் 2+ அப்புறம் லெட் 2+ பார்த்தீங்கன்னா என்சைம் ப்ராசஸ் வந்து நான் காம்படிட்டிவ் ஹெவி மெட்டல்ஸாக கம்பைன் ஆகிட்டு இருக்கும். மெட்டலோ என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெட்டல் கீலேட்டிங் ஏஜென்ட்ஸாக இன்ஹிபிட் பண்ணுறதுக்கு நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா Vmaxன்றது வந்து லோவராக தான் இருக்கும். அதே மாதிரி கேஎம் வந்து ஆல்ட்ரா ஆகாது நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ். அப்படியே ஆப்போசிட்டாக காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸில் இன்ஹிபிட்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக போய் இருக்கிற ஃப்ரீ என்சைம்லாம் கம்பைன் ஆக முடியாது அன்காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸில். இதில் வந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனவொன்னா இன்ஹிபிட்டார்ன்றது வந்து கம்பைன் ஆகிக்கும். ஸோ அந்த மெக்கானிசத்தை வந்து 3க்கும் டெரிவ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்ட்ரேட் இருக்குது, அப்படிலாம் இன்ஹிபிட்டார். இது ரெண்டு ஏதோ ஒன்று போய் காம்படிட்டிவ் இதில் ஜாயின் ஆகிறது தான் காம்படிட்டிவ். ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் ஆச்சுன்னா ப்ராடக்ட் வெளியே வந்துடும். இதே இன்ஹிபிட்டார் ஃபஸ்ட் போயிடுச்சுன்னா என்சைம் இன்ஹிபிட்டாராக அப்படி ஸ்டாக்னட் ஆகிடும். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் காம்படிட்டிவ். ஸோ சப்ஸ்ட்ரேட் ஜாயின் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஆகும்போது இன்ஹிபிட்டார் போய் ஜாயின் ஆகிட்டு என்சைம் இன்ஹிபிட்டார் சப்ஸ்ட்ரேட்டாக ஃபார்ம் ஆகிட்டு ப்ராடக்ட் வெளியே வராமல் இருக்கிறது நான் காம்படிட்டிவ். இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்காம்படிட்டிவ்ன்றது எப்படின்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஃபார்ம் ஆனவொடனே இன்ஹிபிட்டார் போய் ஜாயின் ஆகிட்டு ப்ராடக்ட் வெளியே வராமல் எஸ்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்காம்படிட்டிவ். ஸோ இது வந்து பிளாட்ஸ் மூலியமாக பண்ணும்போது இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இதில் காம்படிட்டிவில் Vmaxன்றது வந்து அன்சேஞ்சாக இருக்கும், கேஎம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும். இதே நான் காம்படிட்டிவில் பார்த்தீங்கன்னா Vmaxன்றது டிக்ரீஸாக இருக்கும், கேஎம் வந்து அன்சேஞ்சாக இருக்கும். அன்காம்படிட்டிவ் பார்த்தீங்கன்னா Vmax அப்புறம் கேஎம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். அதை தான் டபுள் ரெசிப்ரோக்கல் அப்புறம் டைரக்ட் பிளாட்ஸில் வந்து நான் போட்டு இந்த பிக்சரில் காமிச்சிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் கேட்டலைஸ் ரியாக்ஷனை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து தெரப்பட்டிக் ஏஜென்ட்ஸாக நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஹிபிட்டார்ஸ் தெரப்பட்டிக் ஏஜென்ட்டாக எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் PABA அப்படின்னா பேரா அமினோ பென்சோயிக் ஆசிட்ன்றது வந்து பாக்டீரியாவுக்கு வந்து பயோசின்ஸ் ஃபோலிக் ஆசிட் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவைப்படுது. அப்போ சல்ஃபால்ஃபா ட்ரக்ஸ் வந்து சிமிலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது பாக்டீரியல் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணிட்டு அந்த பேராமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் சல்ஃபால்ஃபா ட்ரக் வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டாராக கிடைக்கும்போது பேரா அமினோ பென்சோயிக் ஆசிடை வந்து ஃபோலிக் ஆசிடை கம்பைன் பண்ணுறதுக்கு இன்ஹிபிட்டார் வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ இந்த சல்ஃபால்ஃபா ட்ரக்ன்றது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூடோ சப்ஸ்டிட்யூட் ஆன்டி இன்ஃப்ளமேஷன்காக மெடிசனை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது சூடோ சப்ஸ்டிட் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார். அப்புறம் வந்து ப்ரோட்டியஸ் இன்ஹிபிட்டார், அதாவது அல்சைமர் டிசீஸ்க்கு க்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பிரெயினில் இருக்க பிளேகை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக ப்ரோட்டீன் இன்ஹிபிட்டர் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து HIV ப்ரோட்டீஸ்
இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹெச்ஐவி வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் ட்ரீட்மெண்ட், ஹெச்ஐவி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹாஸ்பிட்டல் ப்ரொடியூஸ் மோனோடைமர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பேசுகிறேன். இதில் சிமெட்ரியா சப்யூனிட் A1 ASP அப்புறம் நான் சப்யூனிட்டாக ASPS அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.